ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். எங்கே பார்த்தாலும் ஒரே மழையாக இருக்குது, புயல் வேறு உருவாயிருக்கு. மழை காற்று எல்லா இடத்துலையும் வீசுறது. ஸோ எல்லாருமே உடம்ப சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. வெளியிலலாம் எங்கேயும் போகிறோம் அப்படின்னாக்கா வெந்நீர் தூத்தமே எடுத்துகிட்டு போங்க, குடிங்கோ. நான் சொன்ன மாதிரி ஜீரகம் ஓமம் எல்லாம் நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சு அந்த தூத்தமே குடிங்கோ. வெளியில் லாங்லாம் ட்ராவல்லாம் ட்ரிப் புக் பண்ணேன் போகிறேன் அப்படின்னால கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ்க்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் போங்க. இந்த புயலோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறது தெரியல. ஏன்னா காற்று அப்படி அடிக்கிறது, நல்லா குளிர்ந்த காற்று அடிக்கிறதுனால டக்குன்னு எல்லாருக்கும் சளி இருமல் ஒருத்தருக்கு எல்லாருக்குமே வந்துடும். ஸோ குழந்தெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த ட்ரிப் கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் ஒத்தி வச்சுக்கோங்க. எல்லோரும் அவள் உடம்பு அக்கறையாக கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒயிட் சென்னா புலாவ். இந்த வெள்ளை கொண்ட கடலை சொல்லுவாள்ல, அதுதான் ஒயிட் சென்னா புலாவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கொண்டக்கடலையோட நன்மைகள் பார்க்கலாமா? வெள்ளை கொண்டக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர் எல்லாமே நிறைய இருக்குது. இந்த கொண்டக்கடலை குழந்தைங்களுக்குலாம் சுண்டல் பண்ணியுமே சாப்பிட்டுலாம் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம். டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ சர்க்கரை, இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட சர்க்கரை அளவு நல்லாவே குறைக்கிறது. ஊட்டச்சத்து நிறைந்து இருக்கிறது. அதில் எடைக்கு மேலாண்மைக்கு உதவுறது. அதாவது இதில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் ரொம்ப நேரம் நமக்கு இப்போ பசி தாங்கக்கூடிய அளவுக்கு இதில் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது. ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னாக்கா இதில் ஒரு பவுல், ஒரு காலம்பரை டிஃபன், மினி டிஃபனாக கூட நீங்கள் இந்த சுண்டல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நமக்கு பசி தெரியாது. ஒரு கப் சுண்டல் சாப்பிட்டினாலே காலம்பரை அந்த டிஃபன் சாப்பிட்ட ஃபீல் நமக்கு இருக்கும். ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஹார்ட் பேஷண்ட்க்குலாம் இது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அந்த ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை ரொம்பவே கரெக்டாக வச்சுக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இந்த சென்னா மசாலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும், விரும்பாதவா யாருமே இல்லை. அந்த சாதாரணமாக கிரேவி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சென்னா மசாலாவோட நம்ம சேர்த்து இது கொடுக்கும்போது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றா. இந்த கொண்டக்கடலையில் மேக்னீஷியம், தயமின், அப்புறம் மெக்னீஷியம், பாஸ்பரஸ் போன்ற பல சத்துக்கள் நிறைந்து இருக்குது. இவ உடலோட ஆற்றலை அதிகரிக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதில்ல, அதுவுமே இருக்குது. இந்த கொண்டக்கடையில் கிளைசமின் இன்டெக்ஸ் குறைவாக உள்ளதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் இதில் கரையும் நார் சத்துகளும், அதிகப்படியான புரோட்டீன், இரும்பு சத்து போன்றவையும் இதில் இருக்குது. அதே மாதிரி ஹார்மோன்ஸ் கம்மியாக இருக்கும் பார்த்திங்களா குழந்தைங்களுக்கு, அவளுக்குலாம் இந்த கொண்டக்கடலை சுண்டல் தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த பிரச்சனை நமக்கு இம்பேலன்ஸாக இருக்கிறதெல்லாம் பேலன்ஸ் ஆகிடும். பெண்களுக்கு அதிகமாக தாக்கக்கூடிய இந்த மார்பக புற்றுநோயெலாம் இருக்குது பார்த்திங்களா, ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் போன்றவை எதிர்த்து போராடும். அப்புறம் மாதவிடை காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் இந்த மனநிலை மாற்றத்தை இது சரி செய்யும். மெனோபாஸ் அந்த ப்ராப்ளம்லாம் உள்ளவாலாம் இந்த கொண்டக்கடலை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக உடம்பு பேலன்ஸ் பண்ணும். ரத்த சோகைக்கும் ரொம்பவே நல்லது. இதில் இரும்பு சத்து நிறையாவே இருக்குது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். அதே ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் கொண்டக்கடலை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இதை கரெக்ட் பண்ணும், உடம்பை டைஜஷன் ஆகும். இந்த கொண்டக்கடலை பற்றி இவ்வளோ நன்மைகள் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கட்டாயம் இது வரைக்கும் சாப்பிடாதவாலும் சாப்பிடுங்க. கொண்டக்கடலை மட்டும் கிடையாது, எல்லா வகை சுண்டலும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஸோ அதுவும் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சுண்டல் வகைகள்லாம் சாப்பிட்டுன்னு வரணும். தினமும் கட்டாயம் வாரத்தில் 2 தடவையாவது இந்த சுண்டல் செஞ்சு சாப்பிடுவோம். எந்த வகையான சுண்டலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே எல்லா நன்மைகளும் இருக்குது. ஸோ தவறாமல் இந்த சுண்டல் வகையெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை நம்ம பார்க்கலாமா? வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டோம். வீடியோக்குள்ளே போய் எப்படி சென்னா ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, இதை நேற்றுக்கு நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஒரு 8 மணிக்கெலாம் நேற்றுக்கு நைட்டு போட்டேன். நல்லா அலம்பி நல்ல தண்ணி பிடிச்சி ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வைக்கணும். அப்படியே போட்டால் வேகாது எப்பயுமே சென்னாவை பொறுத்த வரையும். அப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நான் நல்லா அலம்பி நல்ல தண்ணி பிடிச்சே ஊற வச்சுட்டேன். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் நல்லா மூடிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேணால் லைட்டாக ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம்.
போதும். இப்போ எல்லாமே போட்டுட்டு குக்கரை மூடிடலாம். மூடியாச்சு. இப்போ இது சவுண்ட் வந்ததுக்கப்புறம் ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுடுறேன். நான் இன்னைக்கு இந்த கொண்டக்கடலை வேகிறதுக்கு 3 சவுண்டு விட போகிறேன். ஏன்னா நம்ம அரிசிலாம் போட்டு அதில் ஒரு 2 சவுண்டு விடுவோம். ஸோ 3 சவுண்டு போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த தண்ணி நம்ம வேஸ்ட்டும் பண்ண வேண்டாம், அதுவும் யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ 3 சவுண்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க. வெயிட் போட்டேன். வெயிட் போட்டு 3 சவுண்டு விடுவேன், அதையும் காமிக்கிறேன். போதும், 3 சவுண்ட் வந்துட்டு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆவிலாம் அடங்கினதுக்கப்புறம் திறக்க பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து குக்கரை திறந்துட்டேன். இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணி கூட அளந்து விட்டுக்கலாம், நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் பியூர் நல்ல தண்ணி தான் விட்டுருக்கேன். இப்போ இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி வடிகட்டின்ட்டேன். மேலே கொண்டக்கடலையும் அடியில் தண்ணி எடுத்துன்ட்டேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். என்னென்னா கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் தயிர், மிளகு, ஜீரகம், நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா என்கிட்ட இல்லை, புதினா இருந்தால் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணால் அரைச்சிக்கோங்க. நான் லேசாக தண்ணியாக தான் விட்டு அரைச்சிருக்கேன். அடுத்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்து ஊற வச்சுக்கிறேன். சும்மா ஒரு 10 நிமிஷம். 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். சும்மா கொஞ்சம் நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் கொஞ்சோண்டு விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கோங்க. அதை காமிக்க மறந்துட்டேன் நான். அப்புறம் என்னெல்லாம் இருக்கோ வாசனை பொருட்கள் எல்லாமே போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அவ்வளோதான், எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கசகசாவும் இருந்தால் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சிக்க. இது நல்லா வாசனை வருது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். நான் இப்படி தான் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு எப்படி எண்ணெயில் வதக்கணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டு போட்டு வதக்கிட்டு இந்த மாதிரி வதக்கும்போது நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதத்த அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் அப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டுட்டேன். நல்லா சேர்ந்து நல்லா வதங்கிட்டு சிம்லே இருக்கட்டும். இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு பாருங்களா, அதை ஊற்றிடுவோம். நல்லா சேர்ந்து வதங்கட்டும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொண்டக்கடலை சென்னா எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் போட்டு நல்லா வதக்குவோம். அப்போ தான் இது கூட அந்த மசாலா இறங்கும். அதுக்காக தான் எப்பயுமே இதையும் போட்டு வதக்கணும்னு சொல்லுவேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். இப்போது கொஞ்சமாக கரம் மசாலா பொடி கொஞ்சோண்டு தான் நான் போடுவேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கலாம். லைட்டாக காரப்பொடி போட்டுக்கலாம், மிளகாய் தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள். ஏன்னா நான் சின்ன வேக வைக்கும் போது கொஞ்சம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பேன். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வதக்க விடுவோம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து அரிசி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா நான் தண்ணி விட்டு அலம்பி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டுருவோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். 2 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து நான் கொண்டக்கடலை வேக வச்சேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான் இது. 4 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். வந்து இப்போ இதில் விட்டுடலாம். நல்லா அவ்வளோதான். வெஜிடபிள் பிரியாணியை விட இது ரொம்ப ஈஸியானது.
சண்டே நல்ல ஒரு காம்பினேஷன். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி குடிச்சு பாருங்க. உப்பு இல்லைன்னா நீங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொதி வரட்டும். கொதி வந்தோடனே ரெண்டு சவுண்ட் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருது. ரொம்ப கொதி விட்டோம்னா அரிசி வெந்துடும். அதுக்காக குக்கரை போட்டு மூடிடலாம். மூடி போட்டு நான் வந்து மூடிட்டேன். இந்த மாதிரி ஆவி வரட்டும். வெயிட் போட்டுடலாம். இப்போ நல்லா ஆவி வந்துடுது. வெயிட் போட்டுடலாம். பொதுவாகவே சென்னா ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியான டிஷ் தான். ஏன் சொல்கிறேன்னா வெஜிடபிள் ரைஸோட இது ரொம்ப ஈஸி. வெஜிடபிள் பிரியாணிங்கிறது அதுக்கு வந்து கேரட் நறுக்கணும், வெங்காயம் நறுக்கணும், தக்காளி நறுக்கணும், பீன்ஸ் நறுக்கணும், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நறுக்கணும். இதுக்கு வந்து ஒன்றுமே நறுக்க வேண்டாம். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் நறுக்கினா போதும். வேறு எதுவுமே வேண்டாம். இன்றைக்கி சண்டே எங்கள் ஆற்றுல இதுதான் டிஷ் சென்னா ரைஸ். உங்கள் ஆற்றுல என்ன டிஷ்ன்றதை கமெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நிறையா பார்த்துட்டே இருக்க வெஜிடபிள் பிரியாணி இப்போ போட்டுற வீடியோஸ்லாம் நிறையா வியூஸ் போயிட்டே இருக்குது எங்களுக்கும். இப்போ ஒரு சவுண்ட் வந்துடுது. இன்னொரு சவுண்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரைத்தா எப்படி நறுக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம வீடியோட ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். ரைத்தாவும் ரெடி ஆகிடுது. பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நான் இப்போ திறக்கிறேன். பார்க்கவே எம்மியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு நாள். அதெல்லாம் இப்போது கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா லேசாக கிளறுக்கும். ரொம்ப இது பண்ணிடல. அதுக்கப்புறம் நான் இன்னொன்று பண்ணேன். அதை காமிக்கல வீடியோவில். என்னென்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி, கொஞ்சம் எலுமிச்சை சாறு நல்லா மூணையும் போட்டு பெசரி வெட்டிட்டேன். அதுக்கப்புறம் இது திறந்தோடனே அதை கொட்டிடணும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா போட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணுறதே ஒரு தனி. இந்த மாதிரி நான் சர்வ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் போட்டு சாப்பிட வச்சு அழகு பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அது என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சுட்டு நான் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது. அதில் அவெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப அந்த கமெண்ட்ஸ் பிடிக்கும். அதனால் இப்போ எங்கள் காலத்தில் நான் 4 பேர், ஸோ 3 பேருக்கு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. அதனால தான் நான் எப்போயுமே எல்லாருக்கும் போட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன் கண்டிப்பாக. சரிங்களா? இந்த மாதிரி டைனிங் டேபிள் எல்லாருக்கும் என்னென்ன வேலுங்கிறத அழகு பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட நான் சாப்பிடுவேன். என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சதை நான் சாப்பிட மாட்டேன். மிச்சம் இருந்தது எனக்கு கொஞ்சம் இருந்தாலும் போதும்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் கண்டிப்பாக சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.